18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல உங்களுக்கான விஷயங்களை ஒண்ணா எடுத்து ரெடியா வச்சிருக்கோம். உங்க நல்லாவே தெரியும், அதனால ஒண்ணா எடுத்து கொடுப்போம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சீனுப்பு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இபிஎஸ் ஐயா வண்டி எடுத்துக்கிட்டு ஏன் மக்களை தேடி போவோம், தமிழகத்தை மீட்பதற்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அங்க போய் மைக்க பிடிச்சு திமுகவை வச்சு கேள்வியா கேட்காரு. எப்பொழுது பார்த்தாலும் சாரி, நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குது, நீ கூட்டணி நம்பிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிட்டு இருக்கிறோம். மக்கள் தான் ஓட்டு போடுது, ஏன் ஆட்சி வைக்க முடியும், கூட்டணி அல்ல. நம்ம தம்பி காவலாளி அஜித்குமார் இறந்தார்ல, இந்த கேஸ் சிபிஐ பக்கம் கொண்டு போயாச்சு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரையில் என்ன சொல்லிச்சிருமா, 30 நாள் உங்களுக்கு கெடு, அதுக்குள்ள சட உடனே விசாரிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும், செவ்வாய் இழுத்துடப்படாது அப்படின்னு உறுதியா கட்டளையும் போட்டிருக்காவல்ல. இப்படியே கேரளாவில் ஒரு பயங்கர போராட்டம் நடக்கு. மாணவர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுதா, அவையெல்லாம் கப்புன்னு பிடிச்சி உள்ளதுக்கு போடுதாங்க. என்னத்துக்குப்பா இப்படி பண்ணிதான்னு கேட்டால், நம்ம இந்த கேரளாவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெயிண்டை பூரா காவி கலரில் மாற்றுதாக, அதனால நாங்கள் போராடுதோம், அதுக்கு எங்களை தூக்கி பிடிச்சி உள்ளே ஓடுதாக அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதெல்லாம் யார்ப்பா செய்தான்னு கேட்டால், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. கடலூர் பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு புள்ளக்காடுகளை கூட்டு போன வேனு லெவல் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் அடித்து 3 புள்ளக்காடுகள் இறந்து போச்சு. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகளை வேற எந்த இடத்துலையும் பண்ணிடாதீன்னு நம்ம தடுக்க கேட்கணும். வேற என்ன செய்ய முடியும்? தப்பு கேட் சாத்திருக்கணுங்க. கேட்டு சாத்தாது பெரிய தப்புங்க. வேன் டிரைவர் பாதுகாப்பாக போயிருக்கணும். என்ன நடந்ததுன்னு தெரியலிங்க. அங்கே உள்ளவங்களை கேட்டால் தாங்க தெரியும். கேட்லாம் அங்கங்கே சாத்தாமல் இருந்ததுனால தாங்க இந்த மாதிரி ஆபத்து நடக்குது. இந்த கேட் கீப்பர் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் கரெக்டாக ஒரு வேலையை பார்த்துருந்தாருன்னா இந்த விஷயமே நடந்திருக்காதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களும் கண்ணீர் மல்க சொல்லுதாக. வண்டியோட டிரைவர் தான் வந்து கேட்டை ஓபன் பண்ண சொன்னதா சொல்றாங்களே, அது மாதிரி வாய்ப்பே இல்லை. எங்க டிரைவர் அது அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் நல்லவர். அவர் வந்து ரொம்ப திறமையான டிரைவர்னா. அவரு கேட் கீப்பர் எப்போ டெய்லி கேட் கீப்பர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சரிதான், ஃபோனு கையும் தான் இருப்பாரு தவிர, ஆனால் வந்து அந்த கேட்டு பக்கமே வரமாட்டான். ஆள் உள்ளே தான் இருப்பார். ஃபோன் வந்து வச்சுங்களேன், அந்த ஃபோன்லேயே தான் இருப்பார் தவிர இந்த வெளில வந்து பார்க்கணும் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கேட் எதுவும் போடலை, ஃபுல்லாக கேட் ஓப்பனில் இருந்தது. சிக்னலும் ஃபுல்லாக ஓப்பனில் இருந்தது. சிக்னலே இல்லை, சிக்னல் போடலை. ட்ரெயின் வர சவுண்டும் கேட்கல. அதனால் ட்ரெயின் போயிருக்கும் போல நினச்சிட்டு டிரைவர் போயிருப்பார். போனால் திடீர்னு வந்து ட்ரெயின் வந்துடுச்சு. அப்புறம் இடிச்சிருச்சுலாம். இடித்ததுக்கப்புறம் கூட யாரோ பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு வராங்க. அந்த கேட் கீப்பர் உள்ளே உட்காந்துருந்தார். அவர் கேட் ஓப்பனில் தான் சார் இருக்குது. சார் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கிராஸ் பண்ணுறேன். கொஞ்சம்
கடுப்பில் தான் நம்ம அண்ணாச்சி நிற்காங்க. இங்கே இருக்க கடலூரில் சம்பவம் நடந்து போச்சு. 3 புள்ளக்காரர் அப்பாவே இறந்து போனாங்க. யார் காரணம்? கேட்டுக்கு பிறகு தமிழ் பேச தெரியல. நீங்கள் பேச தெரியும், தமிழ் பேச தெரிய ஆளை கொண்டு வந்து போட்டு இப்படி அநியாயம் பண்ணால் உங்களை என்னன்னு சொல்கிறது? இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நேரம் மேலே கையை காட்டினார் நம்ம செல்வ பெருந்தகை. ரயில்வே டிபார்ட்மெண்ட் டோட்டலி ஃபெயிலியர். கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு 1000 பேர்கிட்ட மாண்டு போனாங்க. எல்லா இடத்துலையும் வந்து நின்றுட்டு இருக்க ட்ரெயினில் போயிட்டு இன்னொரு ட்ரெயின் அடித்து 500 பேர் இறந்து போகிறாங்க. தொடர்ந்து இந்த விபத்துகள் நடக்கிறத காரணம் என்னன்னா, இந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு ஒதுக்குன்ற பணத்தை இவங்க எடுத்து சரியாக செலவழிக்கல என்று சிஏஜி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு. சிஏஜி அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா, எதற்காக சேஃப்டி பர்பஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை இவர்கள் செலவழிக்கல அப்படின்னு கேட்டால், செலவழிக்காமல் இருந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னா, செலவழிக்காமல் இருந்த சோஃபா வாங்கி போட்டுக்கிறது, லக்ஸுரிஸ் பங்களாவில் ஆஃபீஸர் பண்ணிக்கிறது அப்படின்னு இது சிஏஜியோட குற்றச்சாட்டு. அப்படின்னா பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கல, இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. கேட்மேன் போட்டிருக்காங்க, கேட்மேனுக்கு தமிழ் தெரியாது, நார்த்லேருந்து தான் போட்டிருக்காங்க. இதுதான் மோடி அரசு. இன்னும் கொஞ்ச நாள் ட்ரம்ப் அனுப்புற ஆளை வச்சு வேலை பார்க்க போகிறாங்க. அப்படியே கார்த்திக் சிதம்பரம் ஐயா வந்தார். அவர் இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக கேட்காரு. புல்லட் ட்ரெயின் விடுதம்ங்க, வந்தே பாரத் விடுதம்ங்க, அந்த அது விடுதம்ங்க, தேஜாசிங்க, அதுங்க இதுங்க. மக்கள் சரியாக பயணிக்காங்களா, பாதுகாப்பாக இருக்காங்களா பார்க்கலா? நீங்கள் வாட்டுக்கு கொடியை அசைச்சிட்டு சர்ன்னு பிளேட்டை பிடிச்சி வானத்தை நோக்கி பறந்து வெளிநாட்டுக்கு ஓடிடுச்சு. இங்கே ஊரா கஷ்டப்பட்டு கிடக்காங்க. என்னையா உங்களை வச்சுட்டு பெரிய அக்கப்போரா இருக்கு அப்படின்னு கேட்காரு. ரயில்வே சேஃப்டிக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் புல்லட் ட்ரெயின் விடுறேன், அது விடுறேன், இது விடுறேன் தான் இந்த அரசாங்கம், மத்தியில் இருக்க அரசாங்கம் வந்து பணம் செலவு பண்ணுறாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அன்மேண்டு கிராசிங்காக மேண்டு கிராசிங்காக எனக்கு தெரியாது. இப்போ தான் செய்தியை நான் பார்த்தேன். அதனால் சேஃப்டிக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். பேசஞ்சர் சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம அவர்களுடைய ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காக அகமதாபாத்தில் இருந்து பாம்பே வரைக்கும் நான் வந்து புல்லட் ட்ரெயின் விடுறேன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்போவே சொல்லியிருக்கேன், இந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய பெருமையை பீத்திக் கொள்வதற்காக சில திட்டங்களை தான் அமல்படுத்துகிறார்களே கூட அடித்தட்டு மக்களுடைய நலனுக்காக திட்டங்களை அமல்படுத்துவது கிடையாது. அதற்கு இதுவும் இந்த சம்பவமும் ஒரு உதாரணம். இந்த சம்பவத்தை வச்சு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயாட்ட போய், ஐயா இந்த மாதிரி இந்த ரயில்வே கட்சியில் பாலம் கட்டுறதுக்கு இடம் கேட்டாங்களாமே, நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே அப்படின்னு கேட்டா, ஏயா கேட்ட காசை தரமாட்டேங்கிறாங்க, வாயை திறந்த பூரா புழுவுயா, அவன் எங்கே கேட்டாங்க? ஒன்றும் கேட்கல, ஒன்றும் செய்யலை. இப்போ சமயத்துக்கு தகுந்த மாதிரி சாமி ஆடுதாங்கன்னு வேற சொல்லிவிட்டார். தமிழகத்தை கேட்டு ஆளுநர்கிட்ட கிராமப்புறத்தில் இருக்கின்ற கேட்டு இது போன்ற கேட்டுகள் அறிந்து இது வந்து நிதியை ஒதுக்கணும் ஒன்றும் கிடையாது. இது போன்ற மொழி தெரியாதவர்களை இங்கே கேட் மேனாக போடுவது அது ஒரு பெரிய குறை. இனிமேலாவது இது போன்ற மொழி தெரிந்தவர்கள் இந்த மாநிலத்தில் இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு பலியை தடுப்பதற்கு அது ஒரு முக்கியம் காரணம். இந்த தெற்கு ரயில்வே வந்து அவங்க வந்து நாங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டோம், மாவட்ட நிர்வாகம் தான் அந்த அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க, அதனால தான் சுரங்கப்பாதை அமைக்கல. அது மாநில அரசு நாங்கள் தான் கேட்குறோம், நிதி கேட்குறோம், நிதி கொடுக்க மாட்டாங்களே. இது இப்போலாம் ஆக்சிடென்ட்டுக்காக சொல்லலாம். அப்படியே நம்ம முத்தரசு ஐயா வந்து இங்கே வருங்க, இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறதோ மற்ற மாரி பழி போடுதோ வேணாம். நடந்து போச்சு. அந்த புள்ளக்காடுக குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. அந்த ரணத்தை ஆற்ற முடியாது. இதனால் இதை வச்சு அந்த புள்ளக்காடு கொஞ்சம் முன்னேறி வரட்டும். எதிர்கால கனவு வீணாக போச்சு இல்லை, அந்த கனவை கொஞ்சமாவது துளிர்க்கு மாதிரி ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குடும்பங்களுக்கு, குழந்தைகளை இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு ஒன்றிய அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தின் நிர்வாகம் கவனக்குறைவான நிர்வாகத்தின் காரணமாக நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அந்த குழந்தைகளுடைய குடும்பத்திற்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தைலாவரத்தில் நம்ம ஐயா வேற மாதிரி கடுப்புல இருந்தாரு. இங்க எல்லாரையும் கூப்பிட்டு சடக்கு பொதுக்குழு, செயற்குழு எல்லாரையும் கூப்பிட்டு, வர்ற எலெக்ஷன்ல நான் தான் ABC பாம்புல பூரா கஜன்னு கையெழுத்து போடுவேன். நான் போட்டால் தான் செல்லுபடி ஆகும், வேற யார் ஓட்டாலும் செல்லுபடி ஆகாது. அதனால நான் சொல்லுத ஒழுங்கா கேட்டுக்கிடுங்க, இல்லைன்னா அப்புறம் அப்படித்தான் பிற என் மேலே கோச்சுக்கிற கூடாது அப்படின்னு ஐயா யதார்த்தத்தை எளிமையாக சொல்றாருலா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தான் நாம் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளோம். அதற்கான அதிகாரத்தினை எனக்கு நீங்களும் தற்போது ஏக மனதாக தீர்மானித்து கொடுத்து ஏற்கனவே நிர்வாகக்குழு இதே கருத்தை எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி அணியை ஆரம்பித்திருக்கிறோம்.
எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளின் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பித்துவிட்டோம். எனவே வெற்றி வாய்ப்புள்ள அனைவரும் தங்கள் விருப்ப மனுவை கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். அதே போன்று உள்நாட்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதையும் நான் சந்தித்து இருக்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான். போட்டிக்கு அன்புமணி ஐயா ஒரு கூட்டத்தை நடத்துறாவ. அந்த கூட்டத்திலிருந்து வந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா கட்சி பயில என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு கட்சி பொதுக்குழு கூட்டுறதுக்கோ செயற்குழு கூட்டுறதுக்கோ தலைமை பொதுக்குழு கூட்டுறதுக்கோ கட்சி தலைவர்ன்ற முறையில் தான் பொதுக்குழு கூட்ட முடியும். அந்த அடிப்படையில் தலைவராக இருக்கிற சின்ன அன்புமணி ராமதாஸ் தான் பொதுக்குழுவோ செயற்குழு கூட்டுற அதிகாரம் இவர் தலைவருக்கு தான் இருக்குது. இந்த கட்சியினுடைய தலைவர் நிறுவனம் ரெண்டுமே நாதாங்கிறது ராமதாஸ் சொல்கிறாங்க. அது பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக இருக்கிறாங்க. அவர் நிறுவனராக இருக்கிறாரு. அந்த கட்சிக்கு 45 வருஷம் வழிகாட்டி மருத்துவர் ஐயா தான். அந்த எந்த மாற்று கருதும் இல்லை. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2022 தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக இருக்கிறாங்க. அப்படியே நேரம் வைக்க ஐயாட்ட போய், ஐயா என்னவோ அந்த ட்ரிப்பு கூடுதலாக சீட்டு கேட்க போறீங்களாம்ல, பேச்சாடி விடுதே. யோ நாங்கள் எங்கேயா கேட்டேன், ஏயா இப்படி கொளுத்து விடுதிய? அதாவது ஒரு 8 சீட்டு ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கட்சிக்கு ஒரு பேர் சின்னம்லாம் நிரந்தரமாக கிடைக்கும்ன்றதுக்காக பேசிக்கிட்டு இருந்தா உடனே சடக்குன்னு இது பண்ணி கூட்டணியை பிரிக்குது. என்னையா உங்களோட பெரிய அக்கப்புறா இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, போங்கயா அப்படின்னு விரட்டி விட்டார். சீட்டை பற்றி யாரும் பேசலை, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய சீட்டு கேட்போம் அப்படின்னெல்லாம் எங்கேயும் சொல்லலை. முதன்மை செயலாளர்கிட்ட உங்களை போல நிருபர்கள் விடாம திரும்ப எத்தனை சீட்டு தான் நிற்பீங்கும் போது 8 இடங்களிலே வெற்றி பெற்றால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த 8 இடங்களிலே போட்டியிட வேண்டுமெனில் அதை விட கொஞ்சம் கூடுதலாகத்தான் கேட்க வேண்டி வரும். 10 12 கேட்க வேண்டி வரும் என்று சொன்னதைத்தான் பெரிய செய்தியாக 12 தொகுதிகள் மதிமுக கேட்கிறது என்று நான் அந்த வார்த்தையவே எங்கள் உயர்நிலை குழுவிலேயோ எங்கள் செயற்குழுவிலேயோ பயன்படுத்தலை. அப்படியே நம்ம ரோஜாக்கா இருக்காங்கல்ல, அதாங்க ஆந்திராவில் அரசியலில் பயங்கரமாக புயலை கிளப்பி இங்கே டான்ஸில் கிளப்புவாங்களா, வந்தவுடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். ஆமாம் உங்கள் ஸ்டேட்டில் இந்த பவன் கல்யாண் இருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே தான் அவர் தாமசம் இங்கே இருங்க, அவருக்கு பொழுது ஓடுனா கட்சி ஆரம்பிப்பார், அரசியலில் இருப்பார், அப்புறம் படத்துக்கு போயிடுவார், அவர் ஒரு விளையாட்டு புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லேசாக சிரிச்சிட்டு போயிட்டாங்க. அவருக்கு டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு, ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஆனா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனா முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம், ஜெயலலிதா அம்மா பத்தி பேசுறோம், என்டிஆர் பத்தி பேசுறோம், சினிமால இருந்து வந்தவங்க. ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அடுத்து நாம நேரா சொர்க்கத்துக்குள்ள போறோம். அறந்தாங்கி கிட்ட இருக்கியா சொர்க்கம் வாங்கணும் கூட்டு போனாங்க. மணமேற்குடின்னு ஒரு ஊரு, அங்க திருவிழா. சடக்குன்னு திருவிழானா நமக்கு என்ன வரும்? மாட்டு வண்டி பந்தயம். நான் சின்ன மாடு பெரிய மாடு தேஞ்சிட்டு பூஞ்சிட்டு அந்த சிட்டு இந்த சிட்டுன்னு விட்டா நேரம் மானாவாரிக்கு போனோம். இந்த புறவி எடுப்பு திருவிழான்னு அதாங்க இந்த குதிரை பொம்மையை செஞ்சு வச்சு டகச்சுக்குன்னு போற மாதிரி எடுத்தா நம்ம ஊர்ல ரயில் ஓடுது, நல்லா தான் ஓடுது, மக்களை தான் பயன்படுத்துதாவ. ஆனால் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்தாகி ஏகப்பட்ட பேர் சதபுதன்னு ஆயிடுறாங்க.
இது ரொம்ப மனசுக்கு உறுத்தலாக வருத்தமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், யார் இதை பண்ணினா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறேன்னு கேட்டால் இதற்கு மெயினான காரணம்னா அரசு அதிகாரிகள், ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு. நம்ம வீட்டில் நடந்தால் தான் அது ஒரு உயிரா. சின்ன பிள்ளைங்க இப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதற்கு முழு பொறுப்பு அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் தான் சாரும். லெவல் கிராசிங்கில் வந்து நம்ம மேம்பாலம் போட்டோம்னா இதுக்கு பெரிய தீர்வாக இருக்கும். சென்சார் போல லெவல் கிராஸில் அமைத்து விட்டால் இது போன்ற விபத்துகளை தடுக்க இயலும். கிராசிங்கில் வந்து அவங்க அதை ரிசீவ் பண்ணுறதெல்லாம் வந்து மொழி பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னோட காரணம். அதனால் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்ன இருக்கோ அதை பூரா பயன்படுத்தணும். சரியான ஒரு பராமரிப்பு போக்குவரத்தெல்லாம் இருந்தால் சரியாக இருக்கும். இல்லை ரயில் விபத்துக்கு அதில் உள்ள நிர்வாகத்திறனை மேம்படுத்தணும். அதுக்கு அது சம்மந்தமாக வந்து ஆட்களை அதிகப்படுத்தணும். அதுக்கு வந்து அதோட இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதெல்லாம் அதில் வந்து திணிக்கணும். மக்கள் வந்து ஏறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கு காரணம் வந்து மத்திய அரசாங்கம் தான். மொழிக்காரர்கள் அங்கங்கே முதல்ல போட்டிருந்தாங்க. அவங்க இறங்கி போய் பார்ப்பாங்க, வருவாங்க, அங்கே நடந்தவங்ககிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயன்பாடெல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்க கேட் கீப்பரோ இல்லை ரயில்வேல ஸ்டேஷனில் வேலை பார்க்குற அதிகாரிகளோ செயல்பாடு என்பது இல்லை. சீட்டு உண்டு தான் உண்டுன்னு அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த விபத்துக்கான ஒரு காரணம் ஒன்று. நாங்கள் ட்ரெயின் வருதுன்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வருதுன்னு சொன்னால் இவன் என்ன சொல்கிறானே புரியாது. பொதுமக்களை சரியான அது வந்து விழிப்புணர்வு இல்லாமல் சிக்னல் வருதுன்னு பார்க்காம அது ஒரு அலட்சிய போக்கு. இது அதிகாரிகளும் ஒரு வகையான காரணமாக இருக்காங்க. நவீன தகவல் தொழில்நுட்பத்திற்கேற்ப மாதிரி அந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து இல்லை. மத்திய சர்க்கார் பிஜேபி அரசு வந்து போதுமான அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குறதில்ல. ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுற மத்திய அரசாங்கம் ரயில்வே கேட்டுக்கு ஒரு ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணி வைக்கலாம். தாராளமாக சொல்லுவோம் பார்க்கலாம். அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறத இந்த அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.